This sermon, Ashamed, was delivered on Sunday morning, July 11th, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அஷேம்டு, வெட்கப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Why would I have to go to Africa when we got 600-700 cities right here in the United States calling? See, just right here without leaving Canada and Mexico or any of those places. Why should I want to go there? But it's something in my heart that pulls me to Africa. எனக்கு கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளை தவிர, அந்த இடங்களை தவிர, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மட்டும் 600-700 பட்டணங்களில் இருந்து அழைப்பு வந்திருக்கும் போது நான் ஏன் ஆப்பிரிக்காவிற்கு செல்ல வேண்டும்? நான் ஏன் அங்கு செல்ல வேண்டும்? ஆனால் என் இருதயத்தில் உள்ள ஏதோ ஒன்று என்னை ஆப்பிரிக்காவிற்கு இழுக்கிறது. Those people, there's something about them I love, and I want to go just for the colored people only. அங்கே அந்த ஜனங்களை, அவர்களை குறித்த ஏதோ ஒரு காரியம் உண்டு, அதை நான் நேசிக்கிறேன். நான் அந்த கருப்பு நிற மக்களுக்காக மாத்திரமே அங்கு செல்ல விரும்புகிறேன். And there's something in a lot of them leaders, they don't feel I should do that. I want to go to my colored friends. That's where the Lord called me. அவர்களில் அநேகருக்குள்ளும் அந்த தலைவர்களிடத்திலும் ஏதோ ஒரு காரியம் உண்டு. நான் அதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உணர்கிறதில்லை. நான் என்னுடைய கருப்பு நிற நண்பர்கள் அண்டைக்கு செல்ல விரும்புகிறேன். அங்குதான் கர்த்தர் என்னை அழைத்தார். They're needy. Many of those people, those white people, can have doctors and everything. Them poor natives live out there and half rotten. I feel they're the ones that look like they receive it. They're the ones who's something about it. இப்பொழுது அவர்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த வெள்ளை நிற ஜனங்களுக்கோ மருத்துவர்களும் மற்ற காரியங்களும் உண்டு. ஆனால் அங்கு வாழ்கின்ற அந்த ஏழ்மையான சுதேசிகள் பயங்கரமான பாதிக்கப்பட்ட நிலைமையிலேயே வாழ்கின்றனர். அவர்கள்தான் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது போல் நான் உணர்கிறேன். அவர்கள்தான் அதை குறித்த ஏதோ ஒரு காரியம் உண்டு. When you get to a spot you're so smart that you know everything, then God can't do nothing with you. But if you get to a place that you're willing to listen and learn, then God's time to move in and talk to you. Amen. நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய மிக சாமர்த்தியமான அறிவாற்றலுடையவர் என்னும் நிலையை நீங்கள் அடையும் போது தேவன் உங்களோடு எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் செவி கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் மனதுள்ளவர்களாகும் ஸ்தானத்தை அடையும் போதோ அப்பொழுது அது தேவனுடைய நேரமாயிருக்கிறது. எனவே அவர் உள்ளே வந்து உங்களுடன் பேசுகிறார். And so I wrote him a letter back and told him, I said, remember, at the day of the judgment, let them bony hands reach out of smoke, condemn you. Their blood be upon you, not on me. Because I've tried for about 10 years to get back. எனவே நான் அவர்களுக்கு ஒரு பதில் கடிதம் எழுதி அவர்களிடம் கூறினேன். அதில் நான், நினைவிருக்கட்டும், நியாயத்தீர்ப்பின் நாளிலே எரிந்து கொண்டிருக்கும் புகையிலிருந்து எலும்பு கரங்கள் வெளியே வந்து அவர்களை ஆக்கணைக்குட்படுத்தட்டும். அவர்களுடைய இரத்தப்பழியோ உங்கள் மீது இருப்பதாக, என் மீது அல்ல. ஏனென்றால் நான் 10 வருட காலமாக திரும்பி வர முயற்சிக்கிறேன் என்றேன். Then when I mailed the letter, come back, something said to me, see Sidney Jackson take a hunting trip. At the same time the Lord spoke to Sidney Jackson, said, Yellow Main Line, Brother Branham, camping, Durban, big meeting. அதன் பின்னர் நான் கடிதத்தை தபாலில் அனுப்பிவிட்டு திரும்பிய போது ஏதோ ஒன்று என்னிடத்தில் சிட்னி ஜாக்சனை பார் என்றும் ஒரு வேட்டை பயணத்தை மேற்கொள் என்றும் கூறினது. அதே நேரத்தில் கர்த்தர் சிட்னி ஜாக்சன் அவர்களிடம் பேசி மஞ்சள் நிற பிடரி கொண்ட சிங்கம் என்றும் கூறி சகோதரன் பிரணாம் முகாமிடுகிறார், டர்பன் என்னும் இடத்தில் பெரிய கூட்டம் நடைபெறும் என்றும் கூறினாராம். அவர் இங்கு வந்திருந்தார். அவர் உங்களோடு இங்கு பேசினார். We baptized. He was firmly against this baptism in the name of Jesus Christ, and his wife was worse than he was. She would just walk away. நாங்கள் வழியிலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் இந்த ஞானஸ்தானத்திற்கு மிகவும் விரோதமாக இருந்தார். அவரை பார்க்கிலும் அவருடைய மனைவி மிகவும் விரோதமாக இருந்தார். அவள் அங்கிருந்து நடந்தே சென்று விட்டாள். I'm telling you, I've never seen any more devout people. They've got about 150 ministers over there baptized in the name of Jesus Christ, and they're just burning the country up.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆனால் நான் அவர்களை போன்ற பக்தியுள்ள ஜனங்களை கண்டதே இல்லை. அவர்கள் ஏறக்குறைய அங்குள்ள 150 ஊழியக்காரர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துள்ளனர். அவர்கள் அந்த தேசத்தில் அனல் கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றனர். செய்தியானது ஆப்பிரிக்கா முழுவதிலும் துரிதமாக பரவிக் கொண்டிருக்கிறது. விமானிகளும் மகத்தான மனிதர்களும் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுகின்றனர். When I started to go over, I'm telling you, I never had so much trouble in all my life for trying to get there. And then at the very last minute to go, here it was wrote across my visa, cannot anticipate in any kind of religious service, can only come hunting. ஆகையால் நான் அங்கு புறப்பட்டு செல்ல துவங்கின போது என் வாழ்நாள் முழுவதிலுமே அப்படிப்பட்ட தொல்லை நேர்ந்ததே இல்லை. நான் அங்கு செல்ல முயற்சித்ததை குறித்து உங்களுக்கு கூறுகிறேன். அதாவது அப்பொழுது அந்த கடைசி நிமிடத்தில், அங்கு செல்லவிருந்த கடைசி நிமிடத்தில் என்னுடைய அனுமதி சீட்டில் இவ்வாறு எழுதப்பட்டது. அதாவது எந்த விதமான மத சம்பந்தப்பட்ட கூட்டத்திலும் பங்கு பெறும் எதிர்பார்ப்பு இயலாது என்றும் வெறும் வேட்டைக்கு மாத்திரமே செல்ல முடியும் என்றும் எழுதப்பட்டது. I can't vouch for what Brother Jackson said about yellow main line and this, that, and the other. I can't vouch, but I do know God told me to see Sidney Jackson and go hunt. Not that I'm going. அப்பொழுது அதுவே விதிமுறையாயிருந்தது. ஆனால் தான் பிசாசு என்ன செய்கிறான் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. சகோதரன் ஜாக்சன் கூறின மஞ்சள் நிற பெடரை கொண்ட சிங்கம் இது, அது அல்லது மற்றது என்பதை குறித்து நான் பொறுப்பேற்க முடியாது. என்னால் அதற்கு உறுதி கூற முடியாது. ஆனால் சிட்னி ஜாக்சனை கண்டு வேட்டைக்கு போகின்ற தேவன் என்னிடம் கூறினார் என்பதை மட்டுமே நான் அறிவேன். அப்பொழுது நான் போகிறேன் என்று கூறினேன். And sometimes, and I had one of the greatest trips, I found out what the trouble was. Now I think about October, the Lord willing, I go back to have a meeting, everything, full cooperation, everything else, see, in Africa now. அது எனக்கு மகத்தான பயணங்களில் ஒன்றாய் இருந்தது. அப்பொழுது நான் தொல்லை என்னவா இருந்தது என்பதை நான் கண்டறிந்தேன். இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் கிட்டத்தட்ட அக்டோபரில் என்று நான் நினைக்கிறேன், நான் முழு ஒத்துழைப்போடும் மற்றும் எல்லா விதமான ஆதரவோடும் மீண்டும் ஆப்பிரிக்காவிற்கு திரும்பி சென்று ஒரு கூட்டம் நடத்த முடியும் என்று நான் நினைக்கிறேன். நான் அதனுடைய மூல காரணத்தை கண்டுகொண்டேன். அது எங்கே இருந்தது என்றும் அதற்கு என்ன காரணம் என்றும் அறிந்து கொண்டேன். இங்கிருந்து எழுதும் போது இந்த ஒருவர் இதை கூற வேண்டும் என்கிறார், வேறொன்றை கொண்டு வேறேதோ ஒன்றை கூற வேண்டும் என்றும் இந்த ஒன்று அங்கிருக்க வேண்டும் என்கிறார். ஆனால் செய்ய வேண்டிய சிறந்த காரியம் என்னவென்றால் நீங்களே சென்று கண்டறிவதேயாகும். தொல்லை எங்கே இருந்தது என்பதையும் அது என்ன காரணத்தினால் இருந்தது என்பதையும் நான் அறிவேன். அது அநேக ஜனங்கள் ஒன்று கூடுகின்ற காரணத்தினால் அரசாங்கமானது என்னை அதில் பங்கேற்க அனுமதிக்க மறுப்பதாயிருந்தது. Now, if the Christian businessman or any organization which will bring us in, then the government automatically, because this organization is represented with the government sends militia protection. இப்பொழுது கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களோ அல்லது வேறெந்த ஸ்தாபனமோ நம்மை உள்ளே அழைத்து வருமானால் அப்பொழுது அரசாங்கமானது தானாகவே, அதாவது அது அரசாங்கத்தோடு அங்கீகாரம் பெற்றுக் கொண்டுள்ள காரணத்தால் அரசாங்கமே பாதுகாப்பிற்காக ராணுவத்தை அனுப்புகிறது. If there be 25 men out of one denomination, 25 out of another, still they won't receive that. It's got to be the head of this organization. அது ஒரு ஸ்தாபனத்திலிருந்து 25 பேர் மற்றொரு 25 பேர் என்றிருந்தால் அப்பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது இந்த ஸ்தாபனத்தின் தலைமையாய் இருக்க வேண்டும். And the Christian businessman is a non-sectarian organization representing all the churches. கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களோ எல்லா சபைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு சபை பாகுபாடற்ற அமைப்பாய் இருக்கிறது. Dr. Simon, their head over there, a very fine man. I got to meet him and talk with him, and they're taking the meetings, and all the rest of the churches is coming in together. See, and I believe we'll have one of the greatest meetings that's been had in Africa. பண்டிதர் சைமன் அவர்கள் அங்கு அவர்களுடைய தலைவராயிருக்கிறார். ஒரு மிக முக்கியமான மனிதர். நான் அவரை சந்தித்து அவரிடத்தில் பேச வேண்டும். அவர்கள் இந்த கூட்டங்களை நடத்தப் போகிறார்கள். மற்ற எல்லா சபைகளுமே அங்கு ஒன்று கூடுகின்றன. பார்த்தீர்களா, ஆப்பிரிக்காவில் நடைபெற்று வந்த கூட்டங்களிலேயே இது ஒரு மகத்தான கூட்டமாய் நமக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். But my point was this: when you know that you're trying to do what's right, the first thing is if you feel led to do anything,
Then check it with the Word and see if it's right with the Word. And then let nothing stop you. Amen. ஆனால் என்னுடைய குறிக்கோள் இதுவாயிருந்தது. அதாவது சரியானதை செய்ய நீங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பதே ஆகும். முதலாவது காரியம், நீங்கள் எந்த காரியத்தையாவது செய்ய வழிநடத்தப்படுவதை உணர்வீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அதை வார்த்தையுடன் சரிபார்த்து அது வார்த்தையோடு சரியா இருக்கிறதா என்று பார்ப்பீர்களேயானால் அப்பொழுது ஒன்றுமே உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. பிசாசு பாதையில் எவ்வளவு தடைகளை போட்டாலும் நான் கவலைப்படாமல் அப்படியே அவைகளை தாண்டி செல்கிறேன். நான் என்னுடைய மனைவியிடத்தில் கூறினேன். நான் சகோதரன் வுட் அவர்களிடமும் கூறினேன். நான் இங்கு வந்தபோது நேற்றைய தினம் நான் சில நண்பர்களை சந்தித்தேன். நான் இங்கிருந்த சுமார் 5 ஆண்டு காலமாகவே எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே புரியவில்லை. அது பதற்ற நிலையா இருந்து வந்தது. The revival itself amongst the churches has died. Everyone knows that. You feel it in this tabernacle. You feel it everywhere. சபைகளில் தானே எழுப்புதல் மரித்து போய்விட்டதை பாருங்கள். எவருமே அதை அறிவர். நீங்கள் அதை இந்த கூடாரத்தில் உணர்கின்றீர்கள். நீங்கள் அதை எங்கும் உணர்கிறீர்கள். There is a thump, dead feeling. There's just something isn't right. It's because the revival enthusiasm has gone away from the people. ஒரு மரத்து போன கட்டை விரலை போன்று மரித்து போன உணர்வு உண்டு. சரியில்லாத ஏதோ ஒரு காரியம் உண்டு. அது எழுப்புதல் உற்சாகம் ஜனங்களிடத்திலிருந்து போய்விட்ட காரணத்தினாலே ஆகும். Going to the churches, you'll see them sitting there and a pastor stumbling around for a message and something or other. சபைக்குள் சென்றால் அங்கே அவர்கள் அமர்ந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். போதகரோ ஒரு செய்திக்காகவும் மற்ற ஏதோ ஒரு காரியத்திற்காகவும் தடுமாறிக் கொண்டிருக்கிறார். And the first thing you know, turn it off on some kind of a party they're going to have or something. It seems to be a dead thump everywhere. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்னவென்றால் அவர்கள் நடத்தவிருக்கிற ஒரு விதமான விருந்தை குறித்து அல்லது வேற ஏதோ காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். அது எங்கும் மரித்த நிலை நிலவுவதை போன்றே தென்படுகிறது. Billy Graham notices it. Oral Roberts. Mr. Allen had some trouble, as you know. Oral Roberts got that $50 million buildings and so forth in there. He's got a school. And, well, nobody on the field now. பில்லி கிரஹாம் அதை கவனிக்கிறார். ஓரல் ராபர்ட்ஸ், திருவாளர் ஹாலன் அவர்களுக்கு சில தொல்லைகள் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓரல் ராபர்ட்ஸ் அவர்களோ $5 கோடி பெருமானமுள்ள கட்டிடத்தை அங்கு பெற்றிருக்கிறார். அவர் ஒரு பள்ளியையும் வைத்துள்ளார். எவருமே இப்பொழுது சுவிசேஷ ஊழிய களத்தில் இல்லை. There he met me up there as he told you here that he would do it, and the form of 7 angels, and said to return back, and the 7 seals is to be opened. That's just exactly what happened. நான் ஒரு தரிசனத்தின் மூலமாகவே கர்த்தர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை காண இங்கிருந்து புறப்பட்டு அப்பால் உள்ள டூசானுக்கு சென்றேன். அவர் என்ன செய்வார் என்று இங்கு உங்களிடத்தில் கூறினது போலவே அவர் என்னை அங்கு சந்தித்தார். 7 தூதர்களின் கூட்டம் தோன்றி 7 முத்திரைகள் திறக்கப்பட வேண்டும் என்றும் எனவே நான் திரும்பி போக வேண்டும் என்றும் அவர் கூறினார். அது சரியாக அப்படியே சம்பவித்தது. He said one day with Brother Woods when he came out there, we went to the same place and threw up a rock. He come down, he said, within a day and night, you're some, I forget just what the words was, you're going to see the glory of God. ஒரு நாள் சகோதரன் வுட் அவர்களுடன், அதாவது அவர் அங்கிருந்து வெளியே வந்தபோது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று ஒரு கல்லை தூக்கி எறிந்தபோது அது கீழே வர, அப்பொழுது அவரோ இன்னும் ஒரு நாளைக்குள்ளே நீ என்றார். அவர் கூறின சில வார்த்தைகள் எனக்கு மறந்துவிட்டது. மேலும் அவர், நீ தேவனுடைய மகிமையை காணப்போகின்றாய் என்றார். அடுத்த நாள் ஒரு சுழற்காற்று ஆகாயத்தில் இருந்து இறங்கி வந்தது. என்ன சம்பவித்தது என்பதை நாம் அறிவோம். அது மேலே சென்றபோது அது என்னவா இருந்தது என்று அவர்கள் கேட்டனர். அப்பொழுது நான் 3 பெரிய வெடி சத்தத்தில் அது 3 வார்த்தைகளை பேசினது என்றேன். The man only heard the blasting. I understood what it said. And it said judgment striking west coast.
மனுஷர்களோ அந்த வெடி சத்தத்தை மாத்திரமே கேட்டனர். அது என்ன கூறினது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அது நியாய தீர்ப்பு மேற்கு கரையை தாக்கும் என்றது. 2 days after that, Alaska like the sun. Been thundering around, earthquakes, everything. Just look at them every day. Earthquakes is shaking everywhere. அதற்கு 2 நாட்களுக்கு பின்னர் அலாஸ்கா மூழ்க வேண்டியது போல் ஆயிற்று. அது சுற்றிலும் இடிமுழக்கங்களுமாய் பூமி அதிர்ச்சிகளுமாய் இருந்தது. அப்படியே அவைகளை நோக்கி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் பல்வேறு இடங்களை பூமி அதிர்ச்சிகள் குலுக்கிக் கொண்டிருக்கின்றன. Last meeting I had, this will be my first message really to preach since then. என்னுடைய கடைசி கூட்டம், நான் நிகழ்த்தின கடைசி கூட்டம், அதிலிருந்து இதுவே உண்மையாகவே நான் பிரசங்கிக்கும் என்னுடைய முதல் செய்தியாயிருக்கும். I was preaching in Los Angeles at the Belfort Auditorium, and I was speaking on a man choosing himself a wife. You probably got the tape of it. I said it reflects his character and his ambitions. நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பெல்ட்மோர் அரங்கத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். நான் ஒரு மனிதன் ஒரு மனைவியை தெரிந்து கொள்வதன் பேரில் பேசிக் கொண்டிருந்தேன். அநேகமாக நீங்கள் அதை குறித்த அந்த ஒலிநடாவை வைத்திருப்பீர்கள். அதில் நான் அது அவனுடைய குணாதிசயங்களையும் அவனுடைய நோக்கங்களையும் பிரதிபலிக்கிறது என்று கூறினேன். That when a man takes a woman, he takes a young girl and to be his wife, he takes a modern girl that's common Ricketta. It just shows what he's. அதாவது ஒரு மனிதன் ஒரு ஸ்திரியை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ஒரு வாலிப பெண்ணை தன்னுடைய மனைவியாக தேர்ந்தெடுக்கிறான். அவன் ஒரு நவநாகரிகம் கொண்ட ஒரு சாதாரண உலக பிரகாரமானவளை தெரிந்து கொள்ளும் போது அவன் யார் என்பதையே அது காண்பிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். If he marries a beauty queen or a sex queen, whatever it is, it shows is what's really in the man. அவன் ஒரு அழகு ராணியை அல்லது பாலியல் கவர்ச்சியை தூண்டும் ராணியை திருமணம் செய்து கொள்வானேயானால் அல்லது அது என்னவாயிருந்தாலும் சரி, அது உண்மையிலேயே அவன் தனக்குள்ளாக எண்ணத்தை கொண்டிருக்கிறான் என்பதையே அது காண்பிக்கிறது. But a Christian, he looks for character in a woman because he's planning a future home with that woman. He gets a homemaker. ஆனால் ஒரு கிறிஸ்தவனோ அவன் ஒரு ஸ்திரீக்குள்ளாக இருக்கிற குணாதிசயங்களை நோக்கி பார்க்கிறான். ஏனென்றால் அவன் அந்த ஸ்திரீயோடு ஒரு வருங்கால வீட்டை அமைக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே அவன் திட்டமிட்டு பின்னர் அவன் ஒரு வீட்டை காப்பவளையே மனம் புரிகிறான். And I said that Christ, according to his word here, tells us what our future home will be. What kind of a wife will he choose then? A denominational prostitute? Never. நான் அப்படியானால் கிறிஸ்து இங்கே தம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய வருங்கால வீடு எப்படி இருக்கும் என்று நமக்கு சொல்லுகிறாரே, அப்படியானால் அவர் எந்த விதமான ஒரு மனைவியை தெரிந்து கொள்வார்? ஒரு ஸ்தாபன வேசியை தெரிந்து கொள்வாரா? ஒருபோதும் தெரிந்து கொள்ள மாட்டாரே. He'll choose a woman that's characterized by his word. That'll be the bride. அவர் தம்முடைய வார்த்தையினால் நற்பண்புகளை கொண்டுள்ள ஒரு ஸ்திரீயையே தெரிந்து கொள்வார். அவளே அந்த மணவாட்டியா இருப்பாள் என்றே. And while in there, something struck me. I didn't know it until about 30 minutes. There's a prophecy went out. நான் அங்கிருந்த போது ஏதோ ஒன்று என்னை தாக்கியது. அப்பொழுது சுமார் 30 நிமிடங்களாக எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அப்பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. First thing I remember, Brother Mosley and Billy, I was out on the street walking. என்னுடைய நினைவிற்கு வருகிற முதலாவது காரியம் சகோதரன் மோஸ்லி அவர்களும் பில்லியும் அங்கிருந்தனர். அப்பொழுது நான் அங்கு வீதியில் நடந்து கொண்டிருந்தேன். And it said, "Thou Capernaum, which calls yourself by the name of the angels." That's Los Angeles, city of angels. See, the angel. அந்த தீர்க்க தரிசனமோ தூதர்களின் பெயரால் உன்னை அழைத்துக் கொள்ளும் கப்பர்நகூமே, அது லாஸ் ஏஞ்சலிஸ், தூதர்களின் பட்டணம். பாருங்கள், தூதர்கள் which are exalted into heaven will be brought down into hell. For if the mighty works have been done in Sodom, it's been done in you, it would have been standing till this day. And that was all unconsciously to me. See? வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று உரைக்கப்பட்டது. அது எனக்கு முற்றிலும் சுயநனை பெற்றதாயிருந்தது. புரிகின்றதா? And how I just got to exalting Christ, exalting him, and telling the church, I said, you women, no matter how I try to come to here and preach against these things that... நான் எப்படியாய் போதனையினூடாக கிறிஸ்துவை அவரை உயர்த்தி சபைக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். நான்
ஸ்திரீகளாகிய நீங்கள் நான் எப்படியாய் உங்களிடம் வர முயற்சித்து இந்த காரியங்களுக்கு எதிராக பிரசங்கித்தாலும் பொருட்படுத்தாமல், You man, you preachers, you constantly, all the time, do it just the same. You walk over it as if the Word of God wasn't nothing. புருஷர்களாகிய நீங்கள், பிரசங்கிமார்களாகிய நீங்கள் அதை எல்லா நேரத்திலும் நிராகரித்து அதை அப்படியே மாறாமல் செய்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை ஒன்றுமற்றதா இருக்கிறது என்பதை போல மீறி நடந்து போகிறீர்கள் என்றே. And when I understood that, I said, there's a scripture about that somewhere. And I went and found it was Jesus rebuking Capernaum by the seacoast. அது நினைவிற்கு வந்தபோதோ நான் சென்று, அதாவது நான் எங்கோ அதை குறித்த ஒரு வேதவாக்கியம் உண்டே என்றேன். அதாவது அது இயேசுவானவர் கடற்கரை அருகே இருந்த கப்பர்நகூமை கடிந்து கொண்டதாகும் என்பதை சென்று கண்டறிந்து கொண்டேன். That night I looked up the scriptures, come home, got the history book. And Sodom and Gomorrah was once a thriving city, Gentile headquarters of the world. அன்றிரவு நான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தேன். பின்னர் வீட்டிற்கு வந்து சரித்திர புத்தகங்களையும் வாசித்தேன். சோதோம் குமரா ஒரு காலத்தில் செழிப்புள்ள ஒரு பட்டணமாய் திகழ்ந்தது. அது உலகில் புறஜாதியாரின் தலைமை ஸ்தலமாக விளங்கினது. And you know that city by an earthquake sank into the Dead Sea. அந்த பட்டணம் ஒரு பூமி எதிர்ச்சியினால் உப்பு கடலுக்குள் மூழ்கினது என்பதை நீங்கள் அறிவீர்கள். And Jesus stood and said, Capernaum, if Sodom had had the works done in it that you've had done in you, it would have been standing today. But now you must be brought down to hell. இயேசுவானவரோ அங்கு நின்று, கப்பர்நகூமே, உன்னில் செய்யப்பட்ட செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். ஆனால் நீயோ இப்பொழுது பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட வேண்டும் என்று கூறினார். About 200 or 300 years after his prophecy, well, all them coastal towns, every one of them still standing, but Capernaum, and it lays in the bottom of the sea, an earthquake sunk it into the sea. அவருடைய தீர்க்க தரிசனத்திற்கு பிறகு சுமார் 200 அல்லது 300 ஆண்டுகள் கழித்து மற்ற கடற்கரை பட்டணங்கள் எல்லாம் அவைகள் ஒவ்வொன்றும் அப்படியே நிலைத்திருந்த போதிலும் கப்பர்நகூம் மாத்திரம் கடலுக்கு அடியில் சென்று அங்கு கிடக்கிறது. ஒரு பூமி அதிர்ச்சியே அதை கடலுக்குள் மூழ்கடித்து விட்டது. அதன் பின்னர் லாஸ் ஏஞ்சலிஸ் கடலுக்கு அடியில் மூழ்கிவிடும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. நான் வீட்டிற்கு திரும்பி சென்று பின்னர் ஆப்பிரிக்காவிற்கு சென்றேன். நான் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர்களுக்கு பூமி எதிர்ச்சி உண்டாயிருந்தது. நீங்கள் அதை பார்த்தீர்கள். அது ஒளிபரப்பப்பட்டது. அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸில் சில பெரிய அருமையான வீடுகள் இடிந்து விழுந்தன. ஒரு விடுதியும் அவ்வாறாகிவிட்டது. There is a, since that earthquake, there's a 2 or 3 inch crack that come in the earth, starting in Alaska, goes around through the Aleutian Islands, comes out about 150 or 200 miles in the sea, comes back up at San Diego. இப்பொழுது அங்கு அந்த பூமி எதிர்ச்சியிலிருந்து 2 அல்லது 3 அங்குல வெடிப்பு பூமியில் ஏற்பட்டு அது அலாஸ்கா துவங்கி அலூசியன் தீவுகளை சுற்றி வந்து சுமார் 150 அல்லது 200 மைல்கள் கடலுக்குள் ஏற்பட்டு மறுபடியும் சாண்டிகோவுக்கு வந்துள்ளது. California or Los Angeles, and it comes out again just below the northern part of California. There a little place called San Jose, just below there. அங்கிருந்து கலிபோர்னியா அல்லது லாஸ் ஏஞ்சல்ஸை அடைந்து மறுபடியுமாக அங்கே கலிபோர்னியாவின் வடக்கு பாகத்தின் கீழ் சான் ஜோன்ஸ் என்னும் சிறிய இடத்திற்கு வந்துள்ளது. And this scientist was speaking, being on an interview, watching on television, and he said beneath that is just a churning lava. இந்த விஞ்ஞானியோ பேட்டி கேட்டுக் கொண்டிருந்த போது இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது நாங்கள் அதை தொலைக்காட்சியில் கவனித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர் அதற்கு கீழே சுழலும் பாறை குழம்பு உள்ளது என்றார். And he said that is a chunk will break loose. And it will. மேலும் அவர் இதை கூறினார். அதாவது அவர் அது ஒரு துண்டிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறபடியால் உடைந்து விடும் என்று கூறினார். அது உடைந்து விடும் என்றே கூறினார். And this scientist interviewing this chief scientist said to him, well, that could then all sink. He said, could? It's got to. இந்த பேட்டியில் இந்த மனிதன்
இந்த தலைமை விஞ்ஞானியை பேட்டி கண்டு கொண்டிருந்த விஞ்ஞானியோ அவரிடத்தில் அப்படியானால் அது முழுமையாக மூழ்கிவிடுமா என்று கேட்டார். அதற்கு அவரோ, மூழ்கி விடுமாவா, அது மூழ்கத்தான் வேண்டும் என்று பதிலுரைத்தார். Well, of course, we probably be many years from now. He said it can be in 5 minutes from now, or it can be in 5 years from now. He just allotted 5 years. இவர், ஆனால் உண்மையிலேயே அது இப்பொழுதிலிருந்து அநேக ஆண்டுகள் கழித்து அநேகமாக நிகழும் என்றார். அதற்கு அவர், அது இன்னும் 5 நிமிடங்களில் நிகழக்கூடும், அல்லது அது இன்னும் 5 வருடங்களில் நடக்கக்கூடும் என்று கூறினார். அவர் 5 ஆண்டுகள் அவகாசம் அளித்தார். But just as I sure is standing there under that inspiration, but judgment on that west coast, then followed it right up here with the sinking of Los Angeles, she's gone. Right? It will happen. Amen. And I don't know. ஆனால் நான் அங்கு ஆவியின் ஏவுதலின் கீழ் நின்று கொண்டிருந்த போது அது மேற்கு கடற்கரைக்கு நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்தது. அதன் பின்னர் அதை தொடர்ந்து லாஸ் ஏஞ்சலிஸ் மூழ்கும் தருணத்தில் உள்ளது. அவள் போய்விட்டாளே, அது உண்மை, அது சம்பவிக்கும். எப்பொழுது எனக்கு தெரியாது. Oh, what happened? You know, we only got 6 continents now. We had 7. That one is sunk between Africa and the United States. Oh, it's historical. You know about it. ஆனால் என்ன சம்பவித்தது? இப்பொழுது நமக்கு 6 கண்டங்கள் மாத்திரமே உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமக்கு 7 இருந்தன, ஆனால் அந்த ஒன்று ஆப்பிரிக்காவிற்கும் ஐக்கிய நாடுகளுக்கும் இடையே மூழ்கிவிட்டது. அது சரித்திரபூர்வமாய் உள்ளது. நீங்கள் அதை குறித்து அறிவீர்களே. Now, if that goes down, then I want you to watch when this was a sermon that I preached on when I believe Brother Wright-Perry might have been deacon here at the church at that time, for all I know. இப்பொழுது அது மூழ்குமேயானால் அப்பொழுது நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அறிந்த மட்டில் சகோதரன் எலேஜ்பெரி இங்கு சபையில் மூப்பராக இருந்த அந்த நேரத்தில் நான் பிரசங்கித்த செய்தி இதுதான் என்று நினைக்கிறேன். But it said the time will come. I didn't know it till Mrs. Simpson brought me the sermon the other day and it got wrote in a little book. ஆனால் அது நேரம் வரும் என்று கூறப்பட்டிருந்தது. திருமதி சிம்சன் அந்த பிரசங்கத்தை அன்று நாள் என்னிடம் கொண்டு வரும் வரை நான் அதை அறிந்திருக்கவில்லை. நான் அதை ஒரு சிறு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொண்டேன். That the desert, that the ocean shall weep its way into the desert. That was 30 years ago. சமுத்திரம் தானே பெருக்கெடுத்து வனாந்தரத்தை அடையும். அது 30 ஆண்டுகளுக்கு முன்னர் கூறப்பட்டது. And of course, the Salton Sea is about 200 feet below sea level. And if that big churning of the earth swallowing in like that with hundreds of square miles, hundreds and hundreds of square miles, sinking into the earth, that'll throw a tidal wave from the Arizona. Sure it would. உண்மையிலேயே சால்டன் சமுத்திரம் கடல் மட்டத்திற்கு 200 அடி கீழே உள்ளது. பூமி சுழல்வதை போன்ற அந்த பெரிய சுழல்தல் நூற்றுக்கணக்கான சதுர மைல்கள், ஆயிரக்கணக்கான சதுர மைல்கள் பரப்பளவு கொண்ட பாகத்தை விழுங்கி அது பூமிக்கடியில் செல்லும் போது அந்த ஒரு பேரலையே அரிசோனா வரைக்கும் செல்லும். நிச்சயமாக அவ்வாறே நிகழும். We're at the end time. Glorious hour. The appearing of the Lord Jesus said, there shall be earthquakes in divers places. Perplexed of time, distress between nations, man's heart failing in fear. நாம் முடிவு காலத்தில் மகிமையான வேளையில் கர்த்தராகிய இயேசு பிரசன்னமாகும் நேரத்தில் இருக்கிறோம். அவர் பலவிடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், இடுக்கன் உண்டாகும் நேரமாயிருக்கும். தேசங்களுக்கிடையே தத்தளிப்பு உண்டாகும், மனுஷருடைய இருதயங்கள் பயத்தினால் சோர்ந்து போகும் என்றார். When these things begin to happen, raise up your head. The redemption's drawing nigh. Oh my. மேலும் அவர், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஏனென்றால் உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்றார். என்னே. Nations are breaking. Israel's awakening. The signs that the prophets foretold. The Gentile days numbered with horrors encumbered. Return, O dispersed to your own. Be sure to do that. நாடுகள் உடைகின்றன, இஸ்ரவேல் விழித்தெழும்பிக் கொண்டிருக்கிறது. இவை தீர்க்கதரிசிகள் முன்வைத்த அடையாளங்கள். புறஜாதிகளின் நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன. திகில் எங்கும் சூழ்ந்துள்ளது. சிதறப்பட்டோரே, உங்களுடைய சொந்தத்திற்கு திரும்புங்கள், அதை நிச்சயமாக செய்யுங்கள். That day of redemption is near. Man's hearts are failing for fear. Be filled with God's Spirit and have your lamps trimmed and clear. Look up, your redemption is near. That's right. அந்த மீட்பின் நாள் சமீபமாயிருக்கிறது. மனுஷருடைய இருதயங்கள் பயத்தால் சோர்ந்து போகின்றன. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு உங்கள் தீவட்டிகளை சுத்தப்படுத்துங்கள். மேல் நோக்கி பாருங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது. அது உண்மை. False prophets
are lying. God's truth they're denying that Jesus the Christ is our God. கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறுதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தேவனாயிருக்கிறார்.